This video sponsored by யாருன்னு பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் டெய்லியும் 5 மினிட்ஸ் அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு மந்த்லி 5000 10,000 வரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காம டிஸ்கவுண்ட் நம்பர் தொடர்பு கொள்ளி இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. இப்ப நாங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூஸ் பண்ண வரைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட லுக் ஐபெல் முன்னாடி போட்டு கொடுத்துருக்காங்க, ஹீட் கன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல், எவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்கும், என்ன வாட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் பண்ண வேணாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் சில்வரில் கொடுத்துருக்காங்க. 2 மோடு இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இது ஒயரோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் தந்திருக்காங்க, 6 அடி தந்திருக்காங்க. நான் அளந்து பார்த்தேன் 6 அடி கொஞ்சம் அதிகமாக இருக்கோட தான் 6 அடி கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி இன்னும் ஓகே தான், சூப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒயரு 2 பின் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நீங்களே பார்த்துக்கோங்க நினைக்கிறேன். இந்த மிஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி மாட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி லப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாட்டி வச்சுக்கிற மாதிரி 2 மோட் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் இன்னும் சொல்லிட்டு 2 மோட் கொடுத்துருக்காங்கன்னு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 230 வோல்டேஜ் 50 Hz கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 350 செல்சியஸ் வரலாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 550 செல்சியஸ் வரலாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாடல் நம்பர், ஏர் ஃப்ளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க மிஷின்லேயே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது, கிரிப்பாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஹெவியான பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒன்றுனா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி காட்டுறேன். கரெக்டாக தான் எல்லாமே கரெக்டாக தான் உட்காருது, அந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாட்டி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குவிச்சு தரது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரிக்கிறதுக்கான ஒன்று தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காருது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் தான், நல்லா தான் இருக்குது. சில்வர் மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரல பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரல, நல்லா தான் இருக்குது. நாங்கள் இதை யூஸ் பண்ணி காட்டுறோம் உங்கள்கிட்ட. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பவர் சப்ளை வந்து சுவிட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணும்போது வந்து 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே வந்து ஜங்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துடுது. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுது, இல்லை ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஒயர் உள்ள ஒரு சுவிட்ச் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பவர் சுவிட்ச் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ்ன்றதுனால அதிக பவர் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம வந்து சின்ன சுவிட்ச் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது. சவுண்ட் வந்து எப்படி இருக்குது, என்ன பண்ணுது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வேலை செய்யுது. ரெண்டாவது மோட்லேயே வந்து ரொம்ப வாட்ஸ் அதிகமாக இருக்குது, நல்ல பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பறந்தது. நான் ஃபஸ்ட் மோட்லேயே வச்சு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோட் தான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது, ஒரு பேப்பர் வந்து எப்படி மெல்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் பேப்பர் வந்து நல்லா மெல்ட் ஆகுது. ரெண்டாவது மோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வச்சு காட்ட முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கையில் வீடியோ, ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கனால என்னால் முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற ஸ்டூடியோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது அதான் நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே 2-3 டைம் போட்டு பார்த்தேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து மெயின் பவர் பாக்ஸில் வந்து போடுறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் இருக்குது, ரெண்டாவது மோடில் எவ்வளோ இருக்குன்ட்டு. ரெண்டாவது மோடில் போட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது. அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட் மோடில் வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2000 அதிக பவர் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ஃபஸ்ட் மோடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் மோட் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா
வீட்டில் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஜங்ஷன் பாக்ஸில் இது யூஸ் பண்ண முடியாது, நான் வந்து எப்படி சொல்லிடுறேன். போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸில் வீணாக போயிடும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒயரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் ஆகும். நீங்கள் ஐபி வந்து தெரிஞ்சுக்கலாம் தான் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக பவர் 2000 வாட்ஸ் கூட நான் வந்து 2000 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் ரொம்பவே நேரம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாகவே அப்படியே தான் இருக்குது. கை அங்கே பாவம் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 5-6 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ யூஸ் பண்ணல. 6 months 7 months ஆகும் நினைக்கிறேன் நான் வாங்கி. இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ இல்லை 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வருதுன்னு நினைக்கிறேன். மோர் டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்